ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி மேப் அனிமேஷனை கேப்கட்ல எடிட் பண்ணுறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி இமேஜ் சர்ச் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நமக்கு தேவையான மேப்பை டைப் பண்ணோம். இப்போ இந்தியன் மேப் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே எனக்கு நிறைய மேப் ஷோ ஆகும். எனக்கு தேவையான மேப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மேப்பை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்றோன்னா, இப்போ நம்மளுக்கு வேர்ல்டு மேப் தேவை. அந்த வேர்ல்டு மேப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிக்சல் லேப் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டே நமக்கு எல்லாம் இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. அப்படியே ஃப்ரம் கேலரி சொல்லிட்டு கொடுத்தோடனே கேலரியிலேருந்து இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்மளுக்கு இந்தியன் மேப்போட நம்ம டவுன்லோட் பண்ண மேப் வந்து இந்தியன் மேப், அதை டவுன்லோட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்னால் இருக்க லேயரை வந்து நம்ம இரேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி இரேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கீழே வந்து ஸ்க்ரால் பண்ண இமேஜ் சொல்லிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து நம்ம மேலே போய் சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேர்ல்டு மேப் இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்தியன் மேப்பை வந்து நம்ம வந்து லே அவுட்டில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்தியன் மேப்போட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு க்ரோமோ கீ சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிளாக் கலர் இருக்கிறத கிளிக் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் மேப்பையும் அந்த வேர்ல்டு மேப்பையும் சேம் பொசிஷனில் பிளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்ணோம். ஒரு வேளை பிளேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஜூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அது கொடுத்து நம்ம கரெக்டாக கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காப்பி பண்ணி நம்ம திருப்பும் அதே இந்தியன் மேப்பை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோடனே பக்கத்தில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் போயிட்டு ஆட்டோ ரிமூவ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்டோ ரிமூவ் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே ஸ்ட்ரோக் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம ஸ்ட்ரோக் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நமக்கு தேவையான ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணோடனே நமக்கு சைஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு இந்த சைஸ் ஓகே, அதை இந்த சைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்க, இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மாஸ்க் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தோன்னே அந்த மாஸ்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணோன்னே அந்த ரவுண்ட் சர்க்கிள் ஷேப் மாஸ்கை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது பார்க்குற பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். திருப்பணும் அந்த கீ ஃப்ரேமை நான் கொஞ்சமாக இது பண்ணுறேன். எதுக்கு இந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு லைன் மாதிரி எஃபர்ட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த லைன் எஃபர்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்தமாதிரி கீ ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி உடனே லாஸ்ட்டாக அந்த கீ ஃப்ரேமை வந்து நம்ம பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணணும். பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணோடனே இந்த மாதிரி முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வீடியோவை பார்ப்போம். இந்த பாருங்க, அந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு அந்த கீ ஃப்ரேமோட வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எஃபர்ட்டில் போயிட்டு பிளாக் ஃப்ளாஷ் 2 சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த செகண்டில் இல்லைன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எங்கே பிளிங்க் ஆகணும்னா அந்த கீ ஃப்ரேம் அந்த லைன் ஃபுல்லாக கவர் ஆகணும்னா பிளிங்க் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிளாக் ஃப்ளாஷ் எஃபர்ட்டை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்தியா சொல்லிட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் தேவை. அதனால்
ஒரு இந்தியா சொல்லிட்டு அந்த டெஸ்க்கு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்தியா சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணுறோம். அதை அழிச்சிட்டு சாரி நான் இந்தியன் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணி கேப்ஸில் இந்தியா சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இந்தியா டைப் பண்ண உடனே நம்ம வந்து அனிமேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா எஃபர்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து அனிமேஷனுக்குள்ளார போகிறேன். மேலே இருக்க அனிமேஷனில் போயிட்டு டைப்பிங் சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு அனிமேஷனை நான் கிளிக் பண்ணுறேன். எதுக்கு எனக்கு லோட் ஆகுதுன்னா என்கிட்ட வந்து இன்டர்நெட் சரியாக கிடைக்கல, அதாவது தான் உங்களுக்கு லோட் ஆகுது. டைப் 2 சொல்லிட்டு அனிமேஷனை நான் வந்து கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த டைப்பிங் எஃபெக்ட் வந்துச்சு. இப்போ வந்து அந்த லே அவுட்டில் வந்து வேர்ல்டு மேப் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை வந்து நான் வந்து பெருசாக்கி மூணுமே ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மாஸ்கில் போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரோக் வச்ச இது கிடையாது, ஸ்ட்ரோக் வைக்காத மேப் செலக்ட் பண்ணி சர்க்கிள் செலக்ட் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். ஸ்க்ரால் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சு லைட்டாக ஃபெதர் இது பண்ணி ஸ்க்ரால் பண்ணி கீ ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கொஞ்சமாக நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணோன்னே இந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. எதுக்கு லேப்டாப்பில் லேக் அடிக்குதுன்னா என் லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோ தான், அதனால் லேக் அடிக்குது. ஆனால் அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்கள் இன்ட்ரோ வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி அவுட்புட் வருது சொல்லிட்டு. இந்த மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும்னு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்குது. வாங்க எப்படி அது பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு ஆடியோ போய்ட்டு சவுண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணோன்னே நம்ம சவுண்ட் எஃபெக்ட்னா வரும். அதுக்கு அந்த டைப்பிங்க்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டும் அந்த அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டும் அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த மேப் வரும்ல, இந்த மாதிரி மேப் வர்றதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டைப்பிங் சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். இது வந்து சம் பேசிக் மட்டும் தான். அடுத்த வீடியோவில் இது வந்து நம்ம ஃபுல்லாக எப்படி பார்க்கறது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நம்ம எப்படி எடிட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஸ்டேட் வந்து செப்பரேட்டாக வர மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அதோட முடியுது.